Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சரலக்கணங்களின் வாழ்க்கை துணை ரகசியங்கள். இதன் தலைப்பு. ஒவ்வொருவருக்கும் திருமணம் என்பது ஒரு மிக பெரும் கனவு. தன்னுடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத அல்லது நன்கு பழக்கமான ஒருவரோடு இணைந்து வாழ்வியலின் கடைசி வரை எப்படி பயணம் செய்ய போகிறோம் என்கின்ற எதிர்பார்ப்பு இல்லாத நபர்களே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை துணை எந்த மாதிரியான நிகழ்வுகளில் அமையும், அவர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும், திருமணத்துக்கு பிறகு நம்ம லைஃப் எப்படியெல்லாம் முன்னேறும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் இன்றைக்கு சரலக்கணங்கள் என்று சொல்லக்கூடிய மேசம், கடகம், துலாம் மற்றும் மகரம், இந்த நான்குக்குமான வாழ்க்கை துணை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இதில் காலபுருஷனுடைய முதலாம் வீடான மேசத்திற்கான வாழ்க்கை துணை அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு 7ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடாக வருது. 2க்கும் அதிபதியாகவும் அதே சுக்கிரனே வந்துடுறார். 7ஆம் அதிபதியும் அவர் தான், 2ஆம் அதிபதியும் அவர் தான். சுக்கிரன் அழகு உணர்ச்சி மிகுந்த மனிதர்களை குறிக்கிற ஒரு கிரகம். அதாவது நல்ல கவர்ச்சியாக இருக்கிறவங்கெல்லாம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள்னே சொல்லலாம். அதனால் சினிமா துறை கூட சுக்கிரனுடையது, மீடியா துறை சுக்கிரனுடையது. எல்லாமே செதுக்கி வைத்தது மாதிரியான ஒரு தோற்றம், முகம், பாவனைகள், அங்கங்கள், உடல் உறுப்புகள் எல்லாமே ஒரு அளவாக கவர்ச்சியாக மற்றவங்க பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரிகிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் இவங்களுக்கு களத்திர ஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றதே ஒரு கொடுப்பினை தான். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, மேசலக்கணக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைங்கிறது நிச்சயமாக அழகுணர்ச்சி மிகுந்தவங்களாக 10 பேர் பார்த்து பொறாமப்படுற மாதிரியான ஒரு வனப்பும் தேஜஸும் கொண்டவங்களாக இருப்பாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அடுத்ததாக இவங்களே காலபுருஷனுடைய தனஸ்தானத்திற்கும் அதிபதி ஆகிறதுனால பொருளாதார ரீதியான நல்ல சப்போர்ட் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை துணை மேசலக்கணத்துக்கு கிடைக்கும். இது 2வது ப்ளஸ் பாயிண்ட். 3வது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இந்த வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 12ஆம் இடத்துல உச்ச வலிமையை பெறுவார். ஸோ 12ஆம் இடத்துல ஒரு உச்ச வலிமை பெறதுனாலேயே இவர்களுக்கு நிறைய சொத்து சுகங்கள், வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொண்டுட்டு சேர்க்கிறதா தான் வாழ்க்கை துணை இருக்கும். திருமணத்துக்கு பிறகு சொத்து சேர்க்கும் அமைப்பு மேசலக்கணக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இனிமையான காதல் உணர்வு மிக்க, மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கான வாழ்க்கை துணை அமையும் யோகிதை மேசலக்கணக்காரங்களுக்கு உண்டு. சுக்கிரன் மட்டும் ஜாதகத்தில் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருந்துட்டார்னாலே இவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை எந்த விதமான நெகட்டிவும் இருக்காது. நல்ல அந்யோன்யமான லவ்வபிள், இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மேசலக்கணக்காரங்களுக்கு அது ரொம்ப அற்புதமாகவே ஒர்க் அவுட் ஆகும். நல்ல விதமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கான எல்லா விதத்துலேயும் உல்லாச சல்லாபம், வீடு வாசல் வசதி, லக்ஸேரியஸான லைஃப் ஸ்டைல், அழகுணர்ச்சி மிகுந்த வாழ்க்கை துணை கிடைக்கும் யோகிதை இயற்கையாகவே மேசலக்கணக்காரங்களுக்கு உண்டு. காலபுருஷனுடைய தலையாய லக்னம் மேசங்கிறதுனால இவர்களுக்கு இந்த கொடுப்பினை இயற்கையே சூட்சுமமாக ஒழித்து வைத்திருக்கும். அதே மாதிரி திருமணத்துக்கு பிறகு பொருளாதார வளர்ச்சியும் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். லக்ஸேரியஸான வாழ்க்கையவே இவங்க வாழ ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஏனோ தானோன்னு இருந்தால் கூட அதுக்கு பக்கம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு வாழ்வியல் முறையை கடைபிடித்து ரொம்ப லைஃப்பில் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ மேசலக்கணக்காரர்கள் 7ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையிலையோ அல்லது சுக்கிரன் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் மட்டும்தான் இந்த பலன் மாறும். மற்றபடி 90% நல்ல அந்யோன்யமான காதல் உணர்வு மிக்க வாழ்க்கை துணையை, கவர்ச்சிகரமான வாழ்க்கை துணையும் பெரும் யோகிதை கொண்டவங்களாகவே மேசலக்கணக்காரங்க இருப்பாங்க. அடுத்து கடக லக்னம். இந்த லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியாக வர்றவர் சந்திரனுக்கு ஆகாத ஒரு கிரகம் சனி. இவரே 8ஆம் அதிபதியாகவும் வருவார். அதாவது 7ஆம் இடங்கிற முக்கிய ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி, 8ஆம் இடங்கிற ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. பட் இவர் 4ஆம் இடத்துல உச்ச வலிமை பெறக்கூடிய கிரகமாக இருப்பார். பொதுவாக சனி பகவான் ஒரு கவர்ச்சிகரமான கிரகம் அல்ல. ஒரு மாதிரி ரெண்டுங்கட்டான் நிலையில் இருக்கக்கூடிய தோற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சனி. இளமையிலே வயோதிக தோற்றம், சின்ன வயசுலேயே முடி நரைச்சி போயிடுறது, சின்ன வயசுலேயே உடம்பு கூன் விழுந்துடுறது,
ஒரு மாதிரி லட்சணம் சற்று குறைவாக இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். இப்போ கடகலக்ன ஜாதகர்கள் நார்மலாக லட்சணமாக இருப்பாங்க. கடக லக்னத்திற்கு அந்த யோகம் உண்டு. ஆனால் இவங்களுக்கு அமையிற வாழ்க்கை துணை அதே அளவுக்கு ஈக்குவலாக அமையுமான்னு கேட்டால் கொஞ்சம் விமர்சனம் பண்ணுற மாதிரியாக தான் இருக்கும். என்னடா நீ இருக்கிற பர்சனாலிட்டிக்கும் உன் ஒய்ஃப் இருக்கிற பர்சனாலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படிங்கிறது மாதிரியோ, அல்லது நீ என்னமா இவ்வளோ அழகான பொண்ணாக இருக்க, உங்கள் வீட்டுக்கார் ரொம்ப சுமாரான பர்சனாலிட்டியாக தான் இருக்காரே அப்படின்னு சொல்கிறது மாதிரியான வாழ்க்கை துணை தான் அமையும். அதை தாண்டி நல்ல பர்சனாலிட்டியான வாழ்க்கை துணை அமையும் போது இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறது மாதிரி இருக்கும். அதாவது ஏதோ தீர்க்க முடியாத நோய்கள் இருக்கிறது, தொடர்ந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டே தான் வாழணுங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறதுங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த வகையில் கடகலக்னக்காரர்களின் வாழ்க்கை துணை ரொம்ப திருப்திகரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. ஆனால் இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, திருமணத்துக்கு பிறகு இவங்க நிறைய சொத்து சேர்ப்பாங்க. வசதி வாய்ப்பு முன்னேற்றங்கள் யோக பாக்கியதை அதெல்லாம் கட்டாயம் சனி பகவான் கொடுத்துருவார். அதே மாதிரி உழைத்து வேலைக்கு போயிட்டு வர்ற மாதிரியான வாழ்க்கை துணையை அமைச்சிக்கிறது கடகலக்னக்காரங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. அப்போ தான் சனி பகவானுடைய அந்த நெகட்டிவ் பலன்கள் உங்களுக்கு ஃபேமிலி லைஃப்பில் நடக்காமல் இருக்கும். உங்களுக்கு அமையிற வாழ்க்கை துணையை நீங்கள் கட்டாயம் வேலைக்கு அனுப்பிச்சிடணும். வேலைக்கு போயிட்டு வந்து அவங்களோட எனர்ஜி பூரா 12 மணி நேரம் வேலையிலேயே ட்ரைனேஜ் ஆயிடணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற எனர்ஜியில் தான் நீங்கள் குடும்பம் நடத்துகிற மாதிரி வரணும். முழு நேரமும் அவங்க வீட்டிலே இருக்கிற மாதிரி நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா வாழ்க்கைங்கிறது எதுக்கடா கல்யாணம் பண்ணோங்கிற லெவலுக்கு மோசமான பலன்களை தந்துவிடும், அமைப்பாகிவிடும். இதற்கும் விதிவிலக்கெல்லாம் இருக்கும். 7ஆம் இடத்துல இயற்கை சுபர்கள் அமர்றது, குரு பார்க்கறது, சுக்கிரன் இருக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகளில் மாற்றம் இருக்கும். பட் 70 to 80% கடகலக்ன ஜாதகர்கள் பேருக்கு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும், விரும்பாத வாழ்க்கையே வேறு வழியே இல்லாமல் வண்டி போய்கிட்டு இருக்குங்கிறது மாதிரியான அமைப்புகளையும் கொடுப்பார். இது ரெண்டும் முரண்பாடான கிரகங்கள். சந்திரனும் சனியும் முரண்பாடான கிரகம். இதில் சந்திரன் ரொம்ப ஸ்பீடாக யோசிக்கிறவர், எதையுமே சட்டுன்னு செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைப்பான். ஆனால் நேர் 7ஆம் இட சனியோட இதை பாருங்கள், இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்லோவான கிரகம் அது. அப்போ ரொம்ப மந்தத்தனம் கொண்ட வாழ்க்கை துணை, எதை சொன்னாலும் புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை, புரிந்து கொள்வதே ஏட்டிக்கு மூட்டையாக முரணாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைன்னு இந்த கடகலக்னக்காரங்களுடைய ஸ்பீடுக்கு பயங்கரமான ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடுற மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமையும். ஸோ இவங்களை ஒரு இடத்துக்கு கிளப்பணும்னாலே போதும்னு ஆகிடும் கடகலக்னக்காரங்க. காலையில் 9 மணிக்கு ஒரு இடத்துக்கு போனோம்னா இவங்களை 6 மணிக்கே அலாரம் வச்சு எழுப்பி விட்டால் கூட அந்த 9 மணிக்கு கிளம்பிடுவாங்களான்னு சொல்ல முடியாது. அவ்வளோ ஸ்லோனஸ் இருக்கும். அவங்க கிரகித்து கொள்ளும் தன்மையே ரொம்ப மெதுவாக தான் இருக்கும். அந்த மந்தத்தனத்தை சனி பகவான் நேச்சராகவே கொடுப்பார். ஸோ அது சார்ந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணி கொண்டுட்டு போக வேண்டியது அவசியம். எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது கடகலக்னக்காரங்களுக்கு நன்று. அதீதமான எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிறது மேசலக்னக்காரங்களுக்கு நல்லது. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் திருமணம் பண்ணிக்கிறது கடகலக்னக்காரங்களுக்கு நல்லது. ப்ளஸ் வேலைக்கு அனுப்பிச்சிடணும். ஏதோ ஒரு பிஸ்னஸோ வேலையோ அவங்க பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கான பிரச்சனையின் அளவு குறைவு. அடுத்து துலா லக்னக்காரங்க, இவங்களுக்கும் 2-7 உடையவராக செவ்வாய் வருவார். செவ்வாய் ஒரு அரச கிரகம், அதிகாரத்தை செலுத்தக்கூடிய கிரகம், தான் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட கிரகம், யூனிஃபார்ம் சர்வீசஸை குறிப்பிடுற கிரகம், வேகமான எரி கிரகம் அப்படின்னு சொல்லலாம், ஆண் தன்மை கொண்ட கிரகம். இப்போ துலா லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கையில் நிர்வாகத்தை எடுத்து செய்யக்கூடிய, அதிகாரம் செலுத்தக்கூடிய, தான் முன்னிலையில் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய வாழ்க்கை துணை தான் கிடைப்பாங்க. துலா லக்னத்துக்கு அடிபணிஞ்சு போகிற மாதிரியான வாழ்க்கை துணையோ, அனுசரித்து போகிற மாதிரியான வாழ்க்கை துணையோ, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேங்கிற மாதிரியான வாழ்க்கை துணையோ அமையவே அமையாது. செவ்வாயின் குணங்களை அப்படியே எடுத்து பாருங்கள். சீற்றமுள்ள குணம், சட்டுன்னு உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம், கோபத்தில் எடுத்தெறிஞ்சு பேசிடக்கூடிய குணம், மூஞ்சிக்கு நேராகவே ஒருத்தரை அவமானப்படுத்தக்கூடிய, பழி தீர்க்கக்கூடிய குணம், இந்த அமைப்பில் தான் வாழ்க்கை துணை அமையும். ஆனால் இது இவங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கும். ஒரு பெரிய மனுஷர் இருக்கார், அவருக்கு ஒரு பாதுகாப்பு படை, புலிப்படை, பூனைப்படை மாதிரி ஒன்று இருக்குன்னா அது அவரோட சேஃப்டிக்காக. அதே மாதிரி தான் துலா லக்னக்காரர்கள் சற்று மென்மையானவர்கள். ஏன்னா இவங்களோடது சாஃப்ட் நேச்சர் தான், சுக்கிரனோட வீடு. ஆனால் செவ்வாய் ஹார்டு நேச்சர். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இவர்களின் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது கொஞ்சம் கடுசாக தான் இருப்பாங்க. நல்ல நிர்வாக திறமை கொண்டவர்களாக இருப்பாங்க. குடும்பத்தை பொறுப்புடன் நடத்தி செல்லும் தன்மை உள்ளவங்களாக இருப்பாங்க. இது துலா லக்னக்காரங்களுக்கு ஒரு குடுப்பினை. காரணம் என்னென்னா இவங்க கொஞ்சம் பிஸ்னஸ் மைண்ட் உள்ள லக்னக்காரங்க. அப்போ வீட்டை நிர்வகிக்கிறதுக்கு சரியான ஆள் வேணுங்கிறத வாழ்க்கை துணையாக வச்சுக்கலாம். இவங்களுக்குமே ரகசியமான முறைகளில் சொத்து சேரும், திருமணத்துக்கு பிறகு வளர்ச்சி இருக்கும், அதிகார பதவிகள் கிடைக்கும், முன்னேற்றம் இருக்கும்.
அரசியலில் சாதிக்க முடியும், அரசு அதிகாரம் கொண்டவர்களின் தொடர்புனால வளர்ச்சி ஏற்படுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயம். இதில் செவ்வாய் 4ஆம் இடத்துல உச்ச வலுவும் பெறுவாருங்கனால சொத்து சேர்க்கும் யோகிதைகள் திருமணத்துக்கு பிறகு நிறையா வரக்கூடிய அமைப்பு துலா லக்னத்துக்கு உண்டு. அடுக்குமாடி கட்டி வாடகைக்கு விடுவாங்க, பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டக்கூடிய யோகிதைகள் இருக்கும். ப்ளஸ் இவங்களே வந்து நல்ல பெரிய பங்களா மாதிரி கட்டி அதில் குடியேறும் வாய்ப்புகள் திருமணத்துக்கு பிறகு இருக்கும். ஒன்று இவங்க அதிகார தோரணை கொண்டவங்களை வாழ்க்கை துணையை அமைவாங்க, இல்லைன்னா அதிகார தோரணை உள்ள குடும்பத்திலிருந்து வாழ்க்கை துணை வந்து சேரும். ஆக மொத்தம் இவர்களுக்கு திருமணம்ங்கிறது வளர்ச்சிக்கான அமைப்பாகவே இருக்கும். சற்று அடிபணிஞ்சு போகிற மாதிரி சூழ்நிலை துலா லக்னக்காரங்களுக்கு வரும். சரி இருப்பாங்க, பவர்ஃபுல்லான மனிதர்களை தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும். அந்த பவருங்கிறது இவங்களுக்கு பல நிலைகளில் வழிகாட்டுதலாகவும் அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மகர லக்னம். இவங்களுக்கு லக்னாதிபதி சனி, ஆனால் 7ஆம் அதிபதி சந்திரன். 7ஆம் அதிபதி சந்திரன் ரொம்ப வேகமான செயல்திறன் கொண்டவர். நார்மலாக மகர லக்னம் சற்று மந்தத்தனம் கொண்டது, ஆனால் 7ஆம் அதிபதி சந்திரன் பயங்கர வேகமான செயல்திறன் உள்ளவர். இவர் 5ஆம் இடத்துல உச்சமும் ஆவார். இது வந்து காலபுருஷனுக்கு குடும்பஸ்தானம், இவர்களுக்கு புத்திரஸ்தானம். அப்போ நல்ல விதமான வாழ்க்கை துணை அமையும் யோகியதைகள் இவங்களுக்கும் உண்டு. மகர லக்னத்துக்கு தாயை போல் தாரம் அமையும் அப்படின்னு நான் நிறைய காணொலிகளில் சொல்லியிருப்பேன். நல்ல தாயன்பு மிக்கவராக எப்போவுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருந்து என்ன பண்ணுறீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சின்னதாக ஒரு இருமுனா கூட உடனே ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்குறது மாதிரியான வாழ்க்கை துணை கிடைக்கும். ரொம்பவுமே அதாவது இளமையில் அப்பா அம்மாவுடைய பெரிய அரவணைப்போ பாசமோ கிடைக்காம போகிற லக்னம் மகரம். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொடுக்கக்கூடியவங்களாக வாழ்க்கை துணை அமைவாங்க. தாய் தகப்பனுடைய பாசத்தை விட வாழ்க்கை துணையின் பாசம் மிக சிறப்பாக இருக்கும் அமைப்பு கொண்டவர்களாக இவங்க அமைவாங்க. இதில் சந்திரனுடைய நிலையையும் சற்று பார்க்கணும். வளர்பிறை சந்திரனாக இருக்காரா, தேய்பிறை சந்திரனாக இருக்காரா, சந்திரன் எதுவும் கெட்டு போயிருக்காராங்கிற நிலையை பொறுத்து சற்று வித்தியாசமான அமைப்புகள் இருக்கும். இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு வேகமான வளர்ச்சிங்கிறது மகர லக்னத்துக்கு கண்டிப்பாக உண்டாகும். விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில்களில் வெற்றி பெறுவது, ஊர் விட்டு ஊர் போய் வசிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது, வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு, வெளி மாநிலங்களில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு, வசதி வாய்ப்புகள் படிப்படியாக வளர்ச்சி அடையக்கூடிய யோகிதைகள், பிரயாணங்கள்னால் ஆதாயம் கிடைக்கும் நன்மைகள்னு மகர லக்னத்துக்கும் திருமணத்துக்கு பிறகு சற்று வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். பட் வாழ்க்கை துணையுடைய வேகத்துக்கு உங்களால் ஓட முடியாதுங்கிறது ஒரு மைனஸாக இருக்கும். ஏன்னா சந்திரன் வேகமான கிரகம், நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவான கிரகம். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ ஸ்லோவாக மந்தமாக நீங்கள் இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் வேகம் எடுத்தே ஆக வேண்டும். வேகம் எடுக்கலைன்னா வாழ்க்கை கசப்படையும் வாய்ப்புகள் உண்டாகும். ஆனால் நிச்சயமாக தாயை போல் பார்த்துக்கக்கூடிய வாழ்க்கை துணை தான் கிடைக்கும். ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த அமைப்பு மாறவே மாறாது. எல்லா விதத்துலேயும் அனுசரணையாக இருக்கக்கூடிய, அனைத்து விதத்திலையும் உங்களை கவனித்து கொள்ளக்கூடிய பாசம் மிகுந்த வாழ்க்கை துணை கட்டாயம் கிடைக்கும் யோகிதை இந்த மகரத்துக்கு உண்டு. இப்போ சரலகணங்கள் 4லேயுமே வாழ்க்கை துணைனால் பெருசாக ஒரு சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற நிலை அடைகிறது கடகம் மட்டும்தான். ஆனால் மற்ற 3 லக்னங்களுக்குமே வாழ்க்கை துணை வந்த பிறகு லைஃபே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும், வளர்ச்சி அடையும், முன்னேற்றம் அடையும். கடக லக்னத்துக்கும் வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும். பட் கடக லக்னத்தினுடைய ஸ்பீடை எட்டி பிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வாழ்க்கை துணை சற்று மந்தமாக ஸ்லோனஸ் கொண்டவங்களாக, கிரகிக்கும் தன்மை குறைவாக உள்ளவர்கள் தான் அமைவாங்கங்கிறது மட்டும்தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ இது சரலக்கணங்கள் 4க்குமான வாழ்க்கை துணை அமையும் யோகிதைகள். அடுத்து ஸ்திரலக்கணம் உபய லக்னத்துக்கும் ஒன்றொன்னா பார்க்கலாம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.